இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுக்கடையை மூடுறோன்னு படிப்படியாக மூடுகிறோம். சார் படிப்படியாக சொன்னால் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே சார், இன்னும் எத்தனை படி தான் இறங்க போறீங்க அப்படின்ற. இல்லை அப்படி இல்லை, முதல்வர் பின்னாடியே வருது சார். முதல்வருக்கு பின்னால் ஒரு போஸ்டர் தமிழ்நாடு அரசு அப்படின்ற வார்த்தையே தெலுங்குல எழுதியிருக்காங்க சார். தமிழ்நாடு அரசே தெலுங்குல மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னு தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு அதை மாற்றினது. சார் இப்பயும் அது பேசியிருக்காங்க சார். அது பேசுவாங்க, அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி எந்த ஒரு இதுவும் பேசப்படலை, கமிட் பண்ணல. இந்த வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணீங்க தமிழ்நாட்டு மக்களை. 234 தொகுதியிலையும் அவரே நின்று இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் 233 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைக்கணுமா இல்லையா? இப்போ 234 தொகுதியும் அவர் நின்று இருந்தால் அவரே தானே ஜெயிப்பார். அப்போ அவரே தானே முதலமைச்சர், அவரே தான் அமைச்சர், எல்லாமே அவர் தான். அதுவும் பனையூர்லேருந்தே. இது மக்களுக்கு எவ்வளவு செலவு, அலுவலர்களுக்கு நேரம், அரசாங்கத்துக்கு நேரம், இதெல்லாம் வந்து இப்போ சீமான் சொல்லுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நான் 2 தடவை தனியாக நின்னேன், தோத்துட்டேன், ஆனாலும் 3ஆவது தடவை தனியாக தான் நிற்கிறேன், நம்பி தான் நிற்கிறேங்கிறார். ஜெயிக்கலாம். வீட்டுக்கு வரணுன்னா சைக்கிளில் ஏறி வரும்போது நம்ம உறக்க வந்து அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா. சரி, இப்போ திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கடந்த தேர்தல் அறிக்கையில் இருந்தது பல விஷயங்கள் இப்போ மீண்டும் வரும் அப்படின்லாம் வந்து மிகப்பெரிய கற்பனையில் பல பேர் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 500 பக்கம் மேலே இருந்தது போன தடவை. இந்த முறை வெறும் 94 பக்கங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 94 பக்கங்களும் சாட்ஜிபிடியால் உருவாக்கப்பட்ட ஒரு பக்கங்களாக தான் வந்து படிக்கும்போது தெரிகிறது அப்படின்னு பல பேர் கூறுகிறார்கள். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார்? உங்களுடைய குற்றச்சாட்டை நான் வன்மையாக மறுக்கிறேன். 530 போன தடவை ஏதோ ஒரு 519 530 இருந்துச்சு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். மிச்சம் 94 தான் வந்து இப்போ இருக்குது. பாக்கியெல்லாம் நிறைவேற்றிட்டோம், அதனால் 94. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து போன தடவை 500 சொச்சம், இந்த தடவை 94 நீங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டோம். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் பாருங்கள் குளருது. வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டு போய் வச்சுட்டோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் அந்த நம்பர் சொன்னீங்கன்னா பக்கா. அது இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுக்கடையை மூடுறோன்னு படிப்படியாக மூடுகிறோம் சார். படிப்படியாக சொன்னால் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே சார், இன்னும் எத்தனை படி தான் இறங்க போகிறீங்க அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, அதாவது நீங்கள் அதை வந்து ஏற்றிக்கிட்டே போனது. அது முன்னால் வந்து நம்பர் கடைகளை வந்து குறைப்பதாக சொல்லிவிட்டு அப்புறம் FL1 FL2 அப்புறம் அந்த மணமகள் மன்றம் இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பெரிய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரபூர்வமற்ற விரிவாக்கம், பல இடங்களில் வந்து சட்டவிரோத விரிவாக்கம்னா என்ன? இங்கே கிடைக்கிறது போல் இப்போ 6 மணி வரைக்கும் அங்கே கிடைக்கும், 5 மணி வரைக்கும் அங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் அங்கே வாங்கிக்க. இது அந்த ஏரியாவில் போய் கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். ஏதோ பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே அந்த அம்மா கடை ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே போனீங்கன்னா வாங்கிக்கலாம். ராத்திரி நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போய் கேட்டால் கூட கிடைக்கும். என்ன ஒரு 9 மணிக்கு முன்னால் போய் கேட்டால் 150 தெரியல எனக்கு, 150 ரூபா விலை இருக்கிறது வந்து 200 ரூபா இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் மிட் நைட்டில் போய் கேட்டால் 250. எல்லாமே ஒரு அப்படி தானே, அவசரத்துக்கு அவசரம்னு வரும்போது விலை அதிகம். இந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குது. இதில் மதுக்கடையை மூடுறதுன்னு எதுனா அது வந்து இது எதுக்கு திருப்பி மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது எடுத்துருவோன்னு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டாங்க. இதில் அந்த சாட்ஜிபிடி மாதிரி வருதுன்றது வந்து இப்போ அவங்க வந்து முன்னாலெல்லாம் வந்து தேர்தல் குழு அறிக்கை, இப்போ கூட இந்த தேர்தல் அறிக்கைக்காக கனிமொழியும் அவர்களும் அதில் இருந்தாங்க, பெரியசாமி இவங்கெல்லாம் இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க வந்து ஒன்றும் தயார் பண்ண மாதிரி தெரியல. இல்லை சார், எல்லாமே மேலோட்டமாக தான் சார் இருக்குது. இப்போ ஒரு பால் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா எந்த மாடுகள் வளர்க்க போகிறாங்க? அரசாங்கம் நடத்த போதா, இல்லை தனியாரிடம் ஒப்பந்தம் செய்து நடத்த போகிறாங்களா? எப்படி பால் வருமானத்தை பெருக்க போகிறாங்க? இப்படி எந்த ஒரு செயல் திட்டங்களும் இல்லை. பால் வருமானம் பெருக்கப்படும், இதன் மூலயமாக முதலீடு ஈட்டப்படும். அப்படியே சாட்ஜிபிடி தானே சார். எங்களுடைய எங்கள் கட்சியுடைய சங்கடத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க.
நாங்கள் விவரமாக கொடுக்கலான்னு போன தடவை கொஞ்சம் விவரமாக தெரியாதனமாக கொடுத்துட்டோம். அதை வச்சுட்டு நோண்டி நோண்டி எடுத்து நீங்கள் வந்து அது ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணல, இது வந்து நிறைவேற்றலை, நீங்கள் 72% நிறைவேற்றினேன், நீங்கள் இன்னொரு மந்திரி 90ங்கிறாரு, ஒருத்தர் முதல்ல 95ங்கிறாரு, உங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லாமல் ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, இது இப்படியா இது அப்படியா, 134வது அந்த உங்களுடைய அந்த வாக்குறுதி பிரகாரம் என்ன, நான் 117 என்ன சொல்லி இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறீங்க. இந்த தொல்லை அதிகமாக போச்சு இந்த வலையதளம்லாம் வந்ததுனால. இது எல்லாத்தையும் மேலோட்டமாக சொல்லிட்டோம்னா பால் வருமானம் பெருக்கப்படும். எப்படி பெருக்கப்படும்? மாடுகள் வாங்கலாம், மாடுகள் கண்ணு போடலாம், அதுக்கு ஏற்பாடு செய்யலாம், இல்லை வந்து மாடுகளை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலாம், இல்லை பாலை வந்து வேற ஒரு குஜராத்லேருந்து வாங்கலாம். பால் வருமானத்தை பெருக்கலாம்னா நாங்கள் பாலை குஜராத்தில் வாங்கி இங்கே விற்கிறோம்னு வைங்க, அதனால் வருமானம் பெருகுச்சுன்னா இப்போ இது வாங்கலையா, மின்சாரம் வாங்கலையா? நம்ம பல மாநிலங்களிலிருந்து பல தனியார் நிறுவனங்களிலிருந்து 12 ரூபாய்க்கும் 13 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலையா? நாங்கள் தமிழ்நாட்டின் மின்சார கட்டமைப்பை விரிவாக்குவோம் சொல்லிட்டா எப்படி விரிவாக்குவீங்க? வந்தப்புறம் சொல்லுவோம். இப்போ சொன்னாதான் எல்லாம் கேட்குறாங்க, வந்த உடனே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் இப்போ சொல்லிட்டா அப்புறம் வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி கேட்கும்போது நாங்கள் இதைத்தான் சொன்னோம், இப்படித்தான் சொன்னோன்னு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு போகலான்னு. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்து விவரமாக கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நீ ஏன் அதை பண்ணல, நீ ஏன் இதை பண்ணல, நீங்கள் தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி இந்த முறை ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அதாவது இவர்களுக்கெல்லாம் நான் வந்து நிரந்தர பணியாக்குவேன் போன முறை சொன்னார்ல சார், நர்ஸுகள் இவங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி யாரையுமே வந்து குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் பணி உறுதி செய்யப்படும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை சார். எதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறது இல்லைன்னு அவங்க, அதாவது அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துதோ என்னமோ இல்லை. இப்போ அவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்கல்ல சார், அப்போ அவங்களாம் எதிராக மாறிட மாட்டாங்களா இந்த தேர்தலில்? இது இப்போ வாக்குறுதி கொடுத்ததையே அவங்க வந்து நீ ஏன் நிறைவேற்றலைன்னு சொல்லி தான் போராட்டம். இப்போ போய் மறுபடியும் வந்து போன வருஷமும் இதே தான், போன தடவை தேர்தலையும் இதுதான் போய் சொன்னாங்க. இந்த தடவை நாங்கள் தான் இந்த தேர்தலில் சொல்லவே இல்லையே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எப்படி கேள்வி கேட்பீங்க? நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு அது எப்போ சொன்னோம்? போன தடவை. இந்த தடவை சொன்னோமா? சொல்லலை. இல்லை, சௌகரியமாக போச்சா இல்லையா? ஆக இந்த தேர்தல் அறிக்கை என்பது வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டி, அது ஒரு சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை தவிர அதில் வந்து அந்த காகிதத்துக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய மதிப்பு கொடுக்காதீங்க. அதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பிங்க் பஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து தெலுங்குல வந்து எழுத்துக்கள்லாம் தாய்மொழி பாசமா சார்? ஆமாம். அப்போ ChatGPT தானே சார் உண்மையா? அதான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தேன், முதல்வர் பின்னாடியே வருது சார். முதல்வருக்கு பின்னால் ஒரு போஸ்டர், தமிழ்நாடு அரசு அப்படின்ற வார்த்தையே தெலுங்குல எழுதியிருக்காங்க சார். அதான் தமிழ்நாடு அரசே தெலுங்குல மாறிடுச்சு. ஆமாம், அதனால ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இந்த முதல்வர் தான் நல்லா அவர் நகைச்சுவையாக பேசுகிறவர். நம்ம வந்து அவர் கருணாநிதி ஐயா தான் நகைச்சுவையாக பேசுவார்னு சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்களும் சமயத்தில் அவரை அறியாமையே நகைச்சுவையாக பேசுகிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது வந்து பாஜகவுடைய அடிமையாகத்தான் செயல்படும், அது வழக்கமாக சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 99 2004 நின்ன போது அப்போ அடிமையாக இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல, எப்படி கூட்டணியில் இருந்தாங்கன்னு. மாறி மாறி அவர்களுடைய என்ன சொல்கிறது அரசியல் ஆதாயங்களுக்காக இருக்கிறார்கள் என்று நம்ம பொதுவான எண்ணத்தோடு இருக்கோம். அவர் வந்து முதல்வர் வந்து சொன்னார், தமிழ்நாட்டின் பெயரை வந்து தட்சிண பிரதேசம் என்று மாற்றி விடுவார்கள், தட்சிண பிரதேஷ் என்று மாற்றி விடுவார்கள். யார்? அதிமுக ஆட்சிக்கு வந்தால். ஏன்னா பாஜகவுடைய அழுத்தத்தினால. தமிழ்நாடு என்கிற பெயருக்கு பதிலாக திராவிட நாடு, அண்ணாதுரை வந்து என்ன பத்திரிகை பேர் வச்சிருந்தாரு, ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, திராவிட நாடுன்னு வச்சாரு. அந்த திராவிட நாட்டில் வந்து இவங்க தான் திருப்பி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இப்போ உள்ள தெலுங்கானா எல்லாம் சேர்த்தாங்களே தவிர அந்த மாநிலங்களில் யாருமே அதை திராவிடம்னு ஏற்றுக்கலையே. அன்றைக்கும் ஏற்றுக்கல, இன்றைக்கும் ஏற்றுக்கலையே. அப்போ நீங்கள் தென்னாட்டை வந்து திராவிட நாடுன்னு நீங்களாக ஒரு கற்பனை பெயரை கொடுத்து நீங்கள் கொடுத்தால் அது நியாயம். அப்புறம் அந்த அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடுன்னு சொன்னார் அண்ணாதுரை. உடனே நேரு கடிதம் எழுதினார், இது வந்து செக்ஷன் 164 வந்து சட்ட பிரிவு பிரகாரம் பிரிவினைவாதம்.
அப்படின்னு சொன்னோன்னு தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு அதை மாற்றினது. சார் இப்பயும் அது பேசியிருக்காங்க சார். அது பேசுவாங்க, அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி எந்த ஒரு இதுவுமே பேசப்படலை, கமிட் பண்ணல. அதான் சொன்னேன், எதையுமே கமிட் பண்ணாமல் அப்படி மேலோட்டமாகவே வந்து நாங்கள் வந்து போயிடுவோம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்க. இந்த தட்சிண பிரதேஷ்னு அதான் சொன்னேன், நீங்கள் இப்போ முதல்வருக்கு பின்னால் உள்ள அந்த போஸ்டர் ஆகட்டும் இல்லை அந்த பஸ்ஸிலி ஆகட்டும் அதுலேயே தெலுங்கில் தான் வருது. அப்போ நீங்கள் ஒரு கால் தமிழ்நாடுன்ற பேர் தமிழ்நாடுலூன்னு மாற்றிடுவாங்களோ தெரியல. நான்லாம் சுந்தர்ராமன்னா சுந்தர்ராமலூன்னு மாற்றணுமா ராமுடூன்னு மாற்றணுமா தெரியல எனக்கு. ரைட்டு. அதாவது இந்த தேர்தல் அறிக்கையை இவர்கள் வந்து ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. ஏதோ மக்களுக்கு வந்து அவ்வளவு சுலபமாக இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம கணக்கிட முடியாதுல்ல. ஏன்னா போன தடவை இவங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படலை அப்படின்றது வந்து இப்போ ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் மக்கள் அதையெல்லாம் வந்து ஒன்னொன்னாக எடுத்து போராடுறாங்க அப்படின்னும் போது அதை அவ்வளவு சுலபமாக புறம் தள்ளிட முடியாதுல்ல சார். அப்படி பார்த்தா இப்போ இந்த முறை தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துலயே திமுக வந்து பின்வாங்கிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை பின்வாங்கிடுச்சுங்கள, அவங்களுக்கு வந்து இப்போ ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் போய் கொடுத்து ஃபர்தராக மாட்டிக்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. மேலோட்டமாக போயிடுவோம், இதை வச்சா நமக்கு ஓட்டு போட போகிறாங்க. சரி, அவங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டணும். இந்த தேர்தல் அறிக்கையை வச்சு நமக்கு யாரும் ஓட்டு போட போகிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ 8000 கூப்பன் தானே சார்? ஆமாம், இந்த 8000 ரூபா கூப்பன் வச்சு நீங்கள் போய் வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், இது வாங்கலாம், ஏதோ ஐட்டம் வாங்கலாம்னா 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வருமா? வராது. 15,000 to 20,000 ரூபா வரும். இப்போ மேலே உள்ள பணம் நீங்கள் போடணும், இல்லை இஎம்ஐ போடணும். நமக்கு ஒரு டவுட் வருது. கலைஞர் டிவி இப்போ கூட முதல்வர் பேசியிருக்காரு, கலைஞர் கொடுத்த டிவி இன்னும் வேலை செய்கிறது, பயன்பாட்டில் இருக்கிறது. அதிமுக கொடுத்த இலவசங்களில் எதுவுமே பயன்பாட்டில் இல்லை. கலைஞர் டிவி, அதாவது கலைஞர் கொடுத்த டிவி, நான் கூட ஏதோ சொன்னேன், ஒரு கால் கலைஞர் டிவியை சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல, அது இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறதுன்னு. அது அவங்க இதுக்கு கலைஞர் கொடுத்த டிவி, அது தாய்வானிலிருந்து வாங்கப்பட்ட கலர் டிவி. அந்த வியாபாரிகள், தாய்வானை சேர்ந்த அந்த வியாபாரிகள், சீன தாய்வான், அவர்கள் வந்து கலைஞருடைய கோபாலபுரம் வீட்டில் இருக்கும் பொழுது எதேச்சையாக அங்கு நான் வேறு ஒரு காரணத்திற்காக அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து நான் யாராலேயோ அவர் குடும்பத்தில் உள்ள ஒருவரால் அழைத்து செல்லப்பட்டேன். என்னெல்லாம் நடந்ததுன்னு கண்ணாலையும் பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 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 வணிக ஒப்பந்தம் அப்படின்னா அந்த வணிக ஒப்பந்தத்தில் வந்து எவ்வளவு ஒன்று குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இல்லைன்னா இத்தனை கோடி லட்சம் கோடிகள் சொத்து இருக்கிறதா சொல்கிறாங்க திமுக தலைமை குடும்பத்துக்கு. ஆனால் வந்து இவர் கூட உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் கூட பெருமைப்பட்டிருக்கார், ஒரு மகனாக பெருமைப்படுகிறேன், எங்கள் அப்பா வந்து கையில் அந்த தேர்தல் வேட்புமனு போது 10,000 ரூபா தான் கையில் பணம் இருக்குது கேஷு, அதுக்கப்புறம் ஒரு கார் கூட இல்லை, சொந்தமாக அவர் பேரில் ஒரு கார் கூட இல்லை. ஏழை எளிய முதல்வர். ஆமாம், பிளேன்லாம் வேறு பேரில் தான் வச்சுருக்கோம், அப்பா பேரில் வைக்கலை. அதனால் வந்து அப்படிங்கிற அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ராக்கெட்டில் போட்டு. அப்படி வந்து அதை ஒரு பெருமை மிக்க மகனாக, இப்படி ஒரு எளிவருடைய மகன் அப்படின்னு இப்படி எல்லாம் எப்படி தான் மனசு வருதோ தெரியல, பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் வருதோ தெரியல. இப்படி ஒரு 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 இதாக காமிக்கிறதுக்காக மக்களுக்கு ஒரு பிம்பத்தை காமிக்கிறாங்க. பல லட்சம் கோடி வந்து இவங்களுக்கு சொத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னால், ஏதாவது ஒரு வணிகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ வியாபாரங்கள் இருக்குது. அவங்க குடும்பத்தில் வந்து இந்த இந்த இது என்ன முதல்வருடைய துணைவியார் பெயரில் அந்த ஸ்ப்ரிங் என்னமோ ஒரு வாட்டர் குடிதண்ணீர் விற்கிறாங்க. அது வந்து டாஸ்மாக்லும் டாஸ்மாகில் மற்ற இடங்களாமும் வாங்குகிறாங்க. டாஸ்மாகில் இந்த தண்ணி பாட்டில், தண்ணி பாக்கெட் விற்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு பல ஆயிரம் கோடிகள் வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு தொழிலா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இது வந்து ஒரு சிறு தொழில்.
ஒரு 30 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாய் இந்த மாதிரி வந்து மூலதனத்தில் வந்து செய்யக்கூடிய, அதாவது இந்த நடுத்தர மக்கள் அதிலிருந்து கொஞ்சம் அப்படி எழுந்து வரக்கூடிய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வியாபாரத்தில் நீங்கள் நுழைவானேன். அந்த 20-50 லட்சம் முதலீடு போடுறதுல வந்து எவ்வளோ பேங்க்கில் கடன் வாங்கி 50 லட்சம் போடணுன்னா கையிலேருந்து 10 லட்சம், பேங்க்லேருந்து ஒரு 30-40 லட்சம் வாங்கி அப்படி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு தொழில் அது. அந்த தொழிலுக்குள் நாங்கள் அதில் கூட நாங்கள் உள்ள நுழைவோம், அதை கையகப்படுத்துவோம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போகிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை, 1000 நிறுவனங்கள், சிறு சிறு நிறுவனங்களை காலி பண்ணி 1000-2000 நிறுவனங்களை காலி பண்ணி தான் நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு பெரு நிறுவனமாக நிற்கிறீர்கள். அப்படி என்ன உங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையா இருக்கு? கண்டிப்பா சார். இப்போ இது கூட ஒரு பெரிய வணிக முதலீடு தானே சார். அப்போ இந்த சின்ன குடிநீர் விவகாரத்திலேயே உள்ள நுழைஞ்சு அந்த காசு கூட எனக்கு தான் வரணும். இந்த சமோசா விற்கணும், அது சமோசா நல்லா விற்கிது, அந்த சமோசா வியாபாரம் அது விலைக்கு வாங்கிடு, யார் பேர்லையாவது வாங்கிடு. அவன் ஏதோ சமோசா விற்றுட்டு போனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா பண்ணிட்டு போகிறான், அவன் நிம்மதியாக அவன் பிழைக்கணும். அதை கூட நம்ம தான் வந்து எடுக்கணும். இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் நீங்கள் 8000 ரூபா கூப்பன் எப்படி கொடுப்பாங்க? ஒன்று அந்த நிறுவனம் இவங்க குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனமாக இருக்கணும், தலைமைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இல்லைன்னா அந்த நிறுவனத்துடன் ஒரு உறவு இருக்க வேண்டும், வணிக உறவு. நான் தான் கலைஞர் கொடுத்த டிவியில் தாய்வான்லேருந்து கலர் டிவி வந்தபோது அந்த வணிக உறவு என்னன்னு வந்து எனக்கு தெரிந்திருந்தது. அன்றைக்கி நான் வந்து அரசியலில் இல்லை, அரசியல் பத்திரிகை நடத்தலை. அப்போ நான் இந்தோனேஷியாவில் இருந்தேன், நடுவில் இங்கே வந்திருந்தேன். அதனால் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நான் சம்மந்தமே இல்லாமல் நம்ம அரசியலில் எதையும் நம்ம பேச முடியாது. ஒன்று அரசியலில் இருக்கணும், இல்லை அரசியல் தொடர்பாக இருக்கணும். இப்போ பத்திரிகை ஆரம்பித்து என்னுடைய 2008 ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது அதுக்கெல்லாம் முன்னால், அதை ஒட்டி முன்னாலன்னு வச்சுங்க. இல்லை, எதுக்காக சொல்லணும்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் உள்ளே வந்து புகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு எல்லா விதமான வழிகளையும் ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்போ வாக்காளர்கள்லாம் வாடிக்கையாளர்களாக மாற போகிறாங்க. ஆமாம், வாக்காளர்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த 8000 ரூபா கூப்பன் வந்து ஏதோ 8000 ரூபாய் லாபம்னு நினச்சி பார்க்காதீங்க. அவன் வந்து என்ன பண்ண போகிறான், 15000 ரூபா பொருளை வந்து 20000 ரூபான்னு விலையை ஏற்றி 8000 ரூபாயை கம்மி பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு கணக்கில் வரும். நம்ம ஜனங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சொல்லுவாங்க 50% டிஸ்கவுண்ட் அந்த துணி கடையில், 30% கொடுக்குறாங்க நகை கடையில்னு. எப்படியா கொடுப்பான் அவன்? எந்த ஒரு வியாபாரத்திலும் வந்து ஒரு 30-40%க்கு மேலே வந்து கிராஸ் ப்ராஃபிட்னு வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை பொதுவான இந்த மாதிரி வியாபாரங்கள். ஹோட்டல் வியாபாரங்களில் 100% கூட வரலான்னு சொல்லுவாங்க, தரம் சரியாக இருந்தால். தரம் சரியாக இல்லைன்னா உள்ளதும் போயிடும், முதலீடும் போயிடும். அப்படி இருக்கக்கூடிய வியாபாரங்களில் 30% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் எதை வச்சு சாப்பிடுவான், அவன் எப்படி சம்பளம் கொடுப்பான், அவன் எப்படி மின்சாரம் கட்டுவான், அவன் வாடகை இடத்துக்கு எப்படி பண்ணுவான்? அப்போ அது 30% ஒன்றும் இல்லை, அது ஏற்றி இறக்குறாங்க. முடிந்தால் 40% ஏற்றி 30% இறக்குனா 10% ஏற்றிருக்கான்றது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அது ஒன்று அந்த விலையில் சரி பண்ணியிருக்கணும், இல்லை தரத்தில் குறைபாடு இருக்கணும். இது பொதுவான நான் சொல்கிறது வணிகம் சமுதாயத்தில். இந்த 8000 ரூபா கூப்பனுங்கிறது அப்படி தான் இருக்கும். அந்த கூப்பன் அது அந்த விலையில் அட்ஜஸ்ட் ஆகிடும், இல்லை தரத்தில் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதுதான் நடக்க போகுது. அதனால் வந்து இப்படிப்பட்ட ஒரு அந்த தேர்தல் அறிக்கையை வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம வந்து விவாதம் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் அறிக்கை குழு இருக்கே, அவங்களே இப்போ நீங்களான விவாதம் பண்ண அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி ChatGPTலேருந்து போட்டு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா போட்டு கொடுத்து ரைட்டு கொடுத்தாச்சு, இல்லை தேர்தல் அறிக்கையாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும் போல தெரியுது. பார்க்கலாம் மக்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்கிறார்கள். இது ஏன்னா ஒன்று மக்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செவிலியரோ அங்கன்வாடி தொழிலாளர்களோ போன தடவை பணி நிரந்தரம் ஊதிய உயர்வுன்னு சொன்னது, ஆம்புலன்ஸு ஓட்டுநர்கள் எல்லாருமே போன தடவை வந்து சொன்னதையும் செய்யலை, இந்த தடவை நைஸாக அதை வந்து நழுவிட்டாங்க
அதை வந்து குறிப்பிடக்கூட இல்லை அப்படிங்கிறது மக்கள் அந்தந்த மக்கள் அதை நோட் பண்ணுவாங்க. அதோடைய பாதிப்பு தேர்தலில் தெரியும். கண்டிப்பா சார். இப்போ சீமான் அவர்கள் விஜய் அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2 தொகுதிகளில் வந்து பயந்து விஜய் வந்து களம் காண்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில், பத்திரிகையாளர்கள் மத்தியில் வெளிப்படையாக பேசுகிறார். இதை எப்படி பார்க்குறங்க? விஜய் 2 தொகுதியில் நிற்பது அப்படின்றது அவருக்கு தோல்வி ஏற்பட போகுது அப்படின்ற பயமா, இல்லை 2 தொகுதியிலுமே என்னுடைய மவுசை காட்டணும் அப்படின்ற வெறியா? இந்த வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் பண்ணீங்க தமிழ்நாட்டு மக்களை. 234 தொகுதியிலையும் அவரே நின்றுந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்புறம் 233 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைக்கணுமா இல்லையா? இப்போ 234 தொகுதியிலும் அவர் நின்றுந்தால் அவரே தானே ஜெயிப்பார். அப்போ அவரே தானே முதலமைச்சர், அவரே தான் அமைச்சர், எல்லாமே அவர் தான். அதுவும் பனையூர்லேருந்தே. அப்போ நம்ம இதை வந்து மாற்றிடுவாங்க. இந்த கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அதை ஏதாவது குடோன்னு வாடகைக்கு விட்டு பனையூருக்கு மாற்றிடுவாங்க. இப்படி தான் வந்து அவர் பண்ணுறாரு. இனிமேல் ஆன்லைன் பிரச்சாரம் தான். ஒரு இடத்துக்கும் போகிறதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது. திமுக அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாரு. அவங்க வேட்பாளர்களும் அதே தான் சார் பண்ணுறாங்க. இன்றைக்கி திருத்தணி தாவேகா வேட்பாளரை ஆதரித்து நாங்கள் தாவேகாவினர் நாங்கள் அவருக்கு ஓட்டு கேட்க மாட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஆன்லைன்லேயே பேசி ஓட்டு வாங்கிடுவேன், 7 பேர் என் கூட இருந்தால் போதும், நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டாம், மாவட்ட செயலாளரே ஒதுக்குறாரு, நாங்கள் அவருக்காக ஓட்டு சேகரிக்க மாட்டோன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்களே சார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து தான் ஆன்லைன்லேயே நான் பேசிடுவேன், அதாவது எனக்காக தான் ஓட்டு. இப்போ அவருடைய நிர்வாகிகள் அடுத்த அளவில் புஷி ஆனந்த் இவர் இதெல்லாம் அரிசியாக இருக்காங்க இல்லையா, ஆதவர்ஜுனா அவங்களாம், அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவர் எங்கே இதுக்கு போகிறாரோ பிரச்சாரத்துக்கு, அவங்களாம் கட்டாயம் பஸ்ஸில் உள்ளே வந்து உட்காந்துருக்கணுன்றாராம். ஒரு தலைவர்னா என்னன்னா, அப்பா நீ இங்கெல்லாம் இங்கே போய் பிரச்சாரம் பண்ணு, நீ இங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணு, நீ இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணு, அப்படி பிரித்து கொடுத்து அதுக்கு ஒருத்தருக்கு இப்படி, அதுக்கப்புறம் அதிலிருந்து இப்படி தான் ஒரு ஆலமரம் மாதிரி வரணும் அது. ஆனால் இவர் வந்து எல்லா இடத்துலையும் என் கூட எல்லா நிர்வாகிகளும் வரணுன்னா, அப்போ இன்னொரு இடத்துல வந்து ஏற்பாடு பண்ணணும்னு வைங்க. இப்போ இன்றைக்கி தஞ்சாவூர் போகிறாரு, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நாளன்னைக்கு திருநெல்வேலி போகிறாரு. இந்த திருநெல்வேலி போகும்போது அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணுமா வேண்டாமா? அதுக்கு முன்னால் போய் வந்து நின்னா தானே ஏற்பாடுன்னா அங்கே போய் நின்னா ஏற்பாடு ஆகிடுமா? நிர்வாகிகள் போய் வந்து அப்படி தலையை அப்படி நிமிச்சு பார்த்தா ஏற்பாடு ஆகிடுமா? இது ஒரு அடிப்படை என்ன சொல்கிறது, அரசியல் கூட இல்லை. இது வந்து ஒரு நிர்வாகம். ஒரு நிறுவனம் நடத்தணுன்னா கூட இப்படி தான். ஒரு நிறுவனம் நடத்தும் போது நான் கூட பத்திரிகை நிறுவனம் 6 பத்திரிகை இருந்தால் கிட்டத்தட்ட 300 பேர் எங்கிட்ட வேலை பார்த்தாங்க. 340 பேர் 330 பேர் வேலை பார்த்தாங்க. நம்ம வந்து அதை ஒன்று அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுத்து, அவங்களுக்கு அப்படி இதே மாதிரி அவங்க பிரித்து கொடுத்து இப்படி தான் வேலை நடக்க முடியும். நம்மளே எல்லா வேலையும் பார்க்க முடியாது. 340 பேர் வேலையும் நானே பார்க்குறதா இருந்தால் 340 பேருக்கு நான் ஏன் சம்பளம் கொடுக்கணும்? கண்டிப்பாக இது ஒரு இயல்பான விஷயம். இந்த 2 தொகுதிகளில் நீங்கள் சொன்னீங்களே, அதில் நான் சீமானுடன் முழுதும் நான் வந்து என்னுடைய இசைவை தெரிவிக்கிறேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் வாக்காளர் என்ற முறையில் வரும்பொழுது ஒரு தொகுதிக்கு மேல் 2வது தொகுதியில் நீங்கள் உங்களுக்கு வாக்குரிமை இருந்தால் அதை நீங்கள் ரத்து செய்யணும், நீங்களே அதை பண்ணணும், இல்லை எஸ்ஐஆர் மூலமாக நீக்கிறாங்க. ஒரு குடிமகனுக்கு 2 இடத்துல வாக்குரிமைக்கு வந்து இருக்கக்கூடாது என்பது சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவும் சரி. அப்படின்னா 2 இடத்துல வந்து ஒரு அரசியல்வாதி நிற்கிறது மட்டும் எப்படி நியாயம் ஒரே சமயத்தில்? கண்டிப்பாக சார். இவர் தான் ஒரு பெரிய திரை பிரபலம், மக்கள் ஆதரவு அலை இவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் சார் 2 தொகுதியில் நிற்கணும்? விஜய் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இல்லைங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த நைட் ஷோ பார்த்துட்டு, நான் அந்த காலத்தை பற்றி சொல்கிறேன், நைட் ஷோ பார்த்துட்டு இருட்டில் ஒரு 2 பக்கமும் மரமாக இருக்கும், வீட்டுக்கு வரணுன்னா சைக்கிளில் ஏறி வரும்போது நம்ம உறக்க வந்து அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு பாடிக்கிட்டே வருவாங்க. நான் கூட பாடிப்பேன், இல்லைன்னு சொல்ல. அது ஒன்றும் தைரியத்தின் அடையாளம் இல்லை, உள்ளே இருக்கிற பயத்தை மறைத்து கொள்வதற்கான அடையாளம். சத்தமாக பாடிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து வேறு சிந்தனை வராது.
இல்லை நீங்கள் அமைதியாக வந்து ஒரு ஸ்கூட்டர்லேயோ இல்லை அப்போது சைக்கிள்னு வச்சுப்போமே மிதிவண்டியில் வரும்போது லேசாக பின்னால் அந்த இலை அசைகிற சத்தம் கேட்டால் கூட யாரோ தொடர்ந்து வராங்களோ அது என்ன நிழல் மாதிரி தெரியுது, இப்படிப்பட்ட ஒரு பயங்கள் வரும், மனக்கிலேசங்கள். அதை தடுப்பதற்காக நம்ம வந்து உறக்க பாடிக்கொண்டு வருவோம். அதை மாதிரி ரொம்ப தைரியமாக இருக்கா மாதிரி யாராவது நடிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் சொல்ல வர்றேன். அந்த வகையில் தன்னம்பிக்கை இருந்தால், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதை முன்னால் வந்து இது வந்து விஜய்க்காக நான் சொல்ல, ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியில் நின்று இருக்கிறார். 1 தோற்றுருக்காரு, 1 ஜெயிச்சிருக்காரு, ரைட்டு. மோடி அவர்கள் பிரதமர் மோடி செய்தார் என்பதற்காக அவர் செய்வது எல்லாமே சரி என்று நான் ஏற்றுக்கொள்வதில்லை. வாரணாசியிலும் அகமதாபாத்லேயும் நின்னார் காந்தி நகர் நினைக்கிறேன். வாரணாசியை 2லையும் ஜெயித்தார். வாரணாசியில் ரீட்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி பண்ணும்போது 6 மாதம் இடைத்தேர்தல் அதுக்கப்புறம் தான் வருது. அப்படிங்கும்போது அங்கே மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இன்னொன்று அனாவசிய செலவு, அதிகாரிகளுடைய அந்த அலுவல் பணிகள் பாதிக்கப்பட்டது, மக்களுடைய நேரம். தேர்தல் வந்தாலே சில விஷயங்கள்லாம் வந்து குறுகி போகும். இதை பண்ணக்கூடாது, ஒன்றும் இல்லை, ஒரு 50,000 எடுத்துகிட்டு போகக்கூடாது. மற்றபடி அவன் 1 லட்சமோ 2 லட்சம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். தேர்தல் வந்து 50,000 எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து எத்தனையோ, அதாவது என்ன சொல்கிறது, விதிமுறைகள் வந்து மக்களுடைய சுதந்திரத்தை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து குறுக்குகிறது. இதெல்லாம் தேவையா? அதே நாங்கள் போய் 2 இடத்துல ஓட்டு போட முடியாது, நீங்கள் வந்து 2 இடத்துல நிற்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நில்லுங்க, எங்கே நம்பிக்கை இருக்கோ அங்கே நில்லுங்க. அப்போ நம்பிக்கை குறைவு என்பது தான் இதற்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. இதற்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, அகில இந்திய அளவில் தேசிய அளவில் இதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒருவர் ஒரு சமயத்தில் ஒரு தொகுதியில் தான் நிற்க முடியும். அதே மாதிரி இந்த எம்பி தொகுதியில் இருந்துட்டு அப்புறம் எம்எல்ஏக்கு வருது. இப்போ திருமாவளவன் வராரு, அவர் அரசியல் சூழ்நிலையினால் வராருன்னு வச்சுக்கிட்டா கூட அது மாதிரி வருவதும் தடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. 5 வருஷம் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா 5 வருஷம் நீங்கள் வந்து இருங்க, இல்லை அரசியல்லேருந்து விலகுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது காரணம், உடல்நிலை காரணம்னா அது வேறு. அது அதாவது எக்ஸ்ட்ராடினரி ரீசன் சொல்லக்கூடியது. அந்த மாதிரியாக இருந்தால் பரவாயில்ல. எம்பியிலேருந்து எம்எல்ஏ, அப்புறம் எம்எல்ஏ ரிசைன் பண்ணி எம்பி ஆகுறது, இது மக்களுக்கு எவ்வளவு செலவு, அலுவலர்களுக்கு நேரம், அரசாங்கத்துக்கு நேரம், இதெல்லாம் வந்து இப்போ சீமான் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நான் 2 தடவை தனியாக நின்று தோத்துட்டேன், ஆனாலும் 3ஆவது தடவை தனியாக தான் நிற்கிறேன், நம்பி தான் நிற்கிறேங்கிறார். ஜெயிக்கலாம், அதை மீறி அவர் வந்து தோற்றாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். கண்டிப்பா சார். இன்னொரு வார்த்தை, அதாவது இலவசங்கள் 3 தரப்பிலிருந்தும், 4 முனை போட்டி அப்படின்னா 3 தரப்பிலிருந்தும் இலவசங்கள் வாரி இறைக்கப்படுது. அதற்கு மத்தியில இலவசம் கொடுப்பதும் தப்பு, இலவசம் வாங்குவதும் தப்புன்னு ஒரு மனிதர் வந்து துணிச்சலாக மக்கள் மத்தியில பேசி வருகிறாரு. அந்த மனிதருக்கு குழந்தை முதல் முடிவெட்டுபவர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காசை சேர்த்து வச்சு சீமானவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரள் நிதியாக வழங்குகிறார்கள். தேர்தலுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்குற இந்த காலத்துல மக்களே பணம் கொடுத்து நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அதாவது கருத்தியல் ரீதியாக மிகச்சிறந்த சாலச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருகிறேன்னு சொல்கிற தாவேக்கா வந்து விசில் சின்னம் போட்ட தட்டு, அப்புறம் அந்த வேட்பாளர் படம் போட்ட, அருண்ராஜ் படம் போட்ட பாத்திரம், இப்படிலாம் வந்து அங்கங்கே கொடுக்குறாங்கங்கிறத வீடியோலாம் வருது. அது வந்து நடுவில் சீஸ் பண்ணியிருக்காங்க. அது திமுக ஆட்சி என்னதான் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருந்தாலும் மாநில அரசு ஊழியர்கள் தான் அதெல்லாம் பார்க்குறாங்க. திமுக கொடுக்கும்போது அமைதியாக இருப்பாங்க, எதிர்கட்சிகள் கொடுத்தா பிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஆக கொடுக்கப்படுவது உண்மை இலவசங்களாக. இது லஞ்சம்தான், ஓட்டுக்கு கொடுக்கப்படும் லஞ்சம். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நிற்பதே வந்து ஒரு பெரிய ஒரு கொள்கையில் வந்து ஒரு உயர்ந்த கொள்கை. அதை தாண்டி திரள் நிதி மக்களிடமிருந்து திரட்டி அதில் தான் தேர்தல் செலவு. இப்போது திமுக வந்து ஒரு தொகுதியில் வந்து 30லேருந்து 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதிமுகவில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, வழக்கமாக சொல்லுவாங்க இதில் படிக்க பாதி பண்ணுவாங்கன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று கம்மியாக பண்ணுவாங்கன்னு. தாவேகாவிலும் வந்து இப்போ செலவு பண்ணுறாங்கங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இப்போது
இப்போ இந்த மாதிரி இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். 4வது முனை போட்டியில் இருக்கக்கூடிய, 4வது என்றால் நான் வரிசைப்படி சொல்லலை, இந்த 3ஐயும் தள்ளி வச்சுட்டு 4வதாக இருக்கக்கூடிய சீமான் அவருடைய கட்சியில் இலவசங்களும் அவர் வந்து பொதுவாக ஆட்சிக்கு வந்தாலும் இலவசங்களை வந்து நம்மளை கல்வி, மருத்துவம், குடிநீர் தவிர தேர்தலுக்கு கொடுப்பது லஞ்சம், அது வாங்குவதும் தவறு. வாங்குவது தவறுன்னா உண்மைதான். இந்த லஞ்சம் வாங்குவது கூட கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு. பொதுவாக கொடுப்பவனை யாரும் ஒன்றும் பண்ணதில்லை. ஏன்னு கேட்டால், ஏன் சட்டம் வந்து சொல்லுது அவனையும் பிடிக்கணும்னு. ஆனால் ஏன் வந்து பிடிக்கிறது இல்லைன்னா, அநேகமாக அழுத்தத்தினால் அவன் கொடுக்குறான். ஒரு வேளை அவனை எனக்கு எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சிங்க, அந்த மீட்ரு ஒர்க் பண்ணல, ஏதோ ஒன்று மாற்றணும், காசு கொடுத்தா தான் உனக்கு லஞ்சம் கொடுத்தா தான்னா வேறு வழி இல்லாமல் கொடுக்குறான், சூழ்நிலை கைதியாக. அதனால் அவன் மீது ஒரு கால் சட்டம் வந்து கருணை காட்டுகிறதோ என்று நினைக்கலாம். பட்டு தேர்தலில் அப்படி இல்லை. மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு கொடுக்குற அந்த காசை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது லஞ்சம்தான். அதை தாண்டி மக்களிடமிருந்து திரள் நிதி பெற்று அதிலிருந்து ஏதோ அந்த போக்குவரத்து, மற்ற உணவு, அது அந்த அந்தந்த தொகுதிக்கான செலவுகள், குறைந்தபட்ச செலவுகள், அதை வந்து செய்து ஒருவர் தேர்தலில் நிற்கிறார் என்றால் அது அதிசயிக்கத்தக்கது, அதே சமயத்தில் பாராட்டத்தக்கது. நம்மளுடைய வருத்தம் என்னன்னால், இது நமக்கு புரிகிற அளவுக்கு பாமர மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு என்று புரிகிறதோ அன்றுதான் இந்த கருத்தியல் வெற்றி பெறும். ஆனால் இன்னைக்கு பல மாற்றங்கள் வந்திருக்கு சார். இதே வந்து சாமானிய மக்களிடம், வறுமையில் கஷ்டப்படுற மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஓட்டு கேட்க போகும்போது என் மகன்கள், என் வீட்டுக்காரெல்லாம் குடிச்சே வந்து இன்னைக்கு பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, திமுக அதிமுகலாம் ஓட்டு கேட்டு வந்தால் நான் விரட்டி அடிப்பேன்னு மக்களே வந்து அந்த வேட்பாளர்களிடம் பேசுகிறாங்கல்ல. இல்லை, நான் வந்து மாற்றம் ஏற்படவில்லை என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்கிறது என்னென்னா, மாற்றம் ஏற்பட துவங்கி உள்ளது. ஆனால் நீங்கள் அந்த அந்த ஆற்றிலோ கடலிலோ நீந்துவது வந்து மிகப்பெரிய திமிங்கலங்களும் முதலைகளும் நீந்துகின்றன. அந்த திமிங்கலங்கள் முதலைகளை எதிர்த்து ஒரு சிறுமீன் அது எவ்வளவு நியாயமாக போராடினாலும் அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நாட்கள் ஆகும், காலமாகும். அந்த காலத்திற்காக, காலம் கனிவதற்காக காத்திருக்க வேண்டும். அந்த காலம் 2026 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26ல் ஒரு சிறு மாற்றம் இல்லை ஓரளவுக்கு மாற்றம் தெரியலாம். முழுமையாக மாற்றம் அடைந்து மக்கள் இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கும், இலவசம் கொடுப்பதை எல்லாம் வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு கருத்தியல் ரீதிக்கு முழுமையாக மாறிவிடுவார்களா என்றால் அதற்கு இன்னும் காலம் பிடிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த கருத்து தோற்று போனதாக நான் நினைக்கல. வெற்றி என்பது ஏணிப்படி வெற்றி தான். லிஃப்டில் போகிற வெற்றி வந்து அதை வந்து வெற்றின்னு நான் எடுத்துக்கல. இது ஏணிப்படியில் ஏறி போகக்கூடிய வெற்றி. ஆனால் இது முயலும் ஆமையும் கதை மாதிரி கண்டிப்பாக ஆமை வந்து கடைசியில் எப்படி வந்து அந்த அந்த சிறு வயது கதையில் வந்து முயல் வந்து தான் ஜெயித்து விட்டதாக ஆணவத்தில் வந்து படுத்திருந்தது போது ஆமை வந்து பொறுமையாக தாண்டி சென்றதோ அந்த காலம் வரும். அது 2026 பின்னரா என்பது தெரிய வரும். கண்டிப்பா சார். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் வாக்கு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கம்லாம் வந்து ரோட் ஷோலாம் போனார். அப்போ வந்து கீழே விழுந்தவங்களை எழுப்புறதுக்காக விஜய் போயிருக்காரு அப்படின்னும் போது அந்த பெண் வந்து அவங்களுக்கு கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க, அப்பயும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர இதுதான் ஒரு அரசியலா அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பை ஏற்படுத்துதில்ல. அது தவேக்காவுடைய விஷயங்கள் எல்லாமே அப்படி தானே. நான் வந்து சங்கீதா போனால் என்ன, நான் பொண்டாட்டியாக இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கலாச்சார சீரழிவு ஏற்பட்டது என்றால் அதுதான் நான் வந்து பல இடங்களில் சொல்லுவேன். இல்லை சமுதாயமே அப்படி போயிடுச்சு, இளைய தலைமுறை அப்படி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா சீமான் கட்சியில் இது நடக்கலை, இல்லை வேறு கட்சிகளில் நடக்கலை. சீமான் கட்சின்னு சொன்னால் சீமானுடைய சொம்பு என்று என்னை மிக பெருமையாக சொல்வார்கள். சரி, நான் சொல்கிறது என்ன, மற்ற கட்சிகளில் நடக்கலை, அந்த கட்சியில் மட்டும் அப்படி நடக்குதுன்னா அப்போது மற்ற கட்சியெல்லாம் இளைய தலைமுறை இல்லவே இல்லையா? கண்டிப்பாக இதே தலைமுறை தானே அங்கேயும் இருக்குது. அங்கெல்லாம் வரும்போது ஒழுங்காக இருக்கானே.
சீமானுடைய கூட்டத்துக்கு வரும்போது சீராக வந்து கரெக்டாக ஒழுங்காக வந்து பண்ணுறான், தண்ணி அடிக்காமல் வர்றான், போகும்போது சேரை தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறதில்ல, வாழைத்தாரை பிடிக்கிட்டு போகிறதில்ல, ஏறி குதிச்சு பேரிகேடை தள்ளுறதில்ல சீமான் கட்சியில். இப்போது இதை எடுத்துங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் சமுதாய இயக்கம், அவங்க ஒரு ட்ரில் வராங்க, அவங்க பாட்டில் வந்து அவங்களுடைய அந்த சீருடையோட அந்த கையில் ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சுட்டு அணிவகுப்பு வந்து பக்காவாக நடக்கும். அப்போ எங்கே இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து, ஏன்னா வேறு மற்ற கட்சிகளெல்லாம் பெரிய கட்சிகள்லாம் இந்த மாதிரிலாம் வந்து ஒழுக்கம் வந்து காணப்படவில்லை என்பதால் நான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு போனேன். அப்படி ஏன் வந்து இதே இளைஞர்கள் தானே, இந்த சமுதாயத்தை சேர்ந்த இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் வேறு வேறு இயக்கங்கள் இல்லை கட்சிகள், நாம் தமிழர் கட்சி உட்பட, அங்கே போகும்போது ஒழுக்கமாக இருக்கான், இங்கே மட்டும் ஒழுக்கமாக இல்லைன்னா தப்பு எங்கே இருக்குது? தலைமையில் தான். கண்டிப்பாக. இன்னொன்று என்னன்னா, சில பெண்கள்லாம் விஜய் அவர்களை பார்த்தோன்னே அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அழுறாங்க. என்ன காரணம் சார்? அப்படி என்ன அவங்க மக்களுக்காக செஞ்சுட்டாரு அப்படின்ற ஒரு தோணில இவங்க இந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. என்ன இப்படி கேட்டிங்க, என்ன செஞ்சுட்டாருன்னு? ஏதோ ஒரு படத்தில் வந்து டாக்டர்லாம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கணும்னு சொன்னார். அப்புறம் ஒரே ஒரு கள்ள ஓட்டு விழுந்தால் கூட அந்த தேர்தலை கேன்சல் ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி மக்களுக்கு வந்து திரைப்படம் மூலமாக நிறைய வந்து பணிகள், மக்கள் நல பணிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பாவம், அந்த அழுகிற பெண்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த 5 ரூபா வாங்கிட்டு டாக்டராக வந்து நடித்தார் பாருங்க, அதுக்கு அவர் வாங்கினது வந்து அன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம் 50 கோடியோ 100 கோடியோ வாங்கியிருப்பார். அதை வாங்கிட்டு அதுதான் எம்ஆர் ராதா நடிகவேலு அவர்கள் சொன்னார், நான் இப்போ வேறு இடங்களையும் சொல்லியிருக்கேன், சொல்லி முடிச்சுடுவோம். அவர் என்ன சொன்னார்னா, 3 ரூபாய்க்கு மூட்டை தூக்குறவனை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, மூட்டை தூக்குற மாதிரி 3 லட்ச ரூபா வாங்கிட்டு நடிக்கிற கூத்தாடி பின்னாலே ஏன்டா சுற்றுறீங்கன்னு கேட்டார். தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொண்டார் கூத்தாடி என்று. 3 ரூபாய்க்கு உண்மையிலேயே மூட்டை தூக்குறான் பாருங்க, அவனை விட்டுறீங்க, அவனை பற்றி கவலைப்படல. மூட்டை தூக்குற மாதிரி, பெரிய மூட்டை தூக்குற மாதிரி ஒரு நடிகர் தூக்குறாருன்னு உள்ளுக்குள்ளே வெறும் சும்மா அட்டை பேப்பர் தான் வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி. அதுக்கு அப்போ 3 லட்சங்கிறது பெரிய பணம். இன்றைக்கி 100 கோடி 50 கோடி எல்லாம் சொல்கிற மாதிரி 3 லட்சம் கொடுத்து மூட்டை தூக்குற மாதிரி நடிக்கிற கூத்தாடிய தலைவன் ஏன்டா கொண்டாடுறீங்கன்னு கேட்டார். அன்றைக்கி அவர் கேட்டது 50 வருஷங்களுக்கு முன்னால். இன்றைக்கும் அது வந்து கேள்வியுடைய தரமோ அது குணமோ வந்து மாறவில்லை. மக்கள் வந்து அந்த திரை என்கிற மாயை வந்து அன்றைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. தமிழ்நாடு அது அது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற 1-2 மாநிலங்களில் தான் இது இருக்குது. கேரளாவில் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, இன்னும் பல மாநிலங்களில் இல்லை. அவர்கள் நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பார்க்கிறார்கள், தலைவர்களாக பார்ப்பதில்லை. அமிதாப் பச்சன் என்ன ஆனார்? சமாஜ்வாதி கட்சியில் சேர்ந்தார், என்ன ஆனார்? ஒன்றும் இல்லை. சத்ருவன் சின்ஹா வந்தார், பிஜேபியில் இருந்தார், இப்போ மம்தா கட்சியில் இருக்கார், என்ன ஒன்றும் தெரியல. மிதுன் சக்கரவர்த்தின்னு பெரிய சூப்பர் ஸ்டார், பெங்கால மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், என்ன ஆனார் அரசியலில்? இப்படி மம்முட்டியும் அவர் பேர் என்ன மோகன்லாலும் வந்து நாங்கள் அரசியலுக்கே வரல, நாங்கள் சூப்பர் ஸ்டார்னால் அரசியல் இதில் சினிமாவில் இருக்கோம், அதோடு இருக்கோம், நான் எங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பைத்தியகாரத்தனமான இந்த சினிமாவை வந்து வாழ்க்கையாக நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளும் இந்த ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான் வளர்க்கப்பட்டது. அதை பெரும்பாலும் அதை வளர்த்தது வந்து திராவிடம். அந்த திராவிட மாயை தான். எப்போ ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள், 1950களில். 1950களில் தானே இந்த திராவிடங்கிறது கொஞ்சம் வளர்ந்து வந்து மக்களிடையே செல்வாக்கு பெற்று அந்த சினிமா வசனம், கோயில் வந்து கொள்ளையர்களின் கோயில் கூடாது என்று சொன்னேன், பராசக்தியில் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசுகிற வசனம், ஒரு கலைஞரை அப்போ எழுதின வசனம். கோயில் கூடாது என்று சொன்னேன், ஆமாம், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதே என்பதற்காக. இன்றைக்கி எல்லா கோயிலும் என்னவா இருக்குது? அறநிலையத்துறை என்ற பெயரில் வந்து கொள்ளையர்களின் கூடாரமாக தானே இருக்குது. அதில் 500 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறான், அந்த கோயிலுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குங்கிறான்.
அந்த நிலமெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 3 வேளைக்கு சாமிக்கு வந்து விளக்கேற்றத்துக்கு வழி இல்லை. அங்கே உள்ள அர்ச்சகர்கள் அவர்கள் என்ன சாதியாக இருக்கட்டும் அல்ல பணியாளர்கள் இவர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை எழுதி திரைப்படத்தை எடுத்து மக்களை ஏமாற்றி இதுதான் வாழ்க்கை என்று அவர்களை நம்ப வைத்து இன்னி வரைக்கும் அந்த மாயையிலிருந்து தமிழகம் விலகவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தால் புதிதாக நடிகர்கள் உள்ளே வந்து அந்த மாயை வந்து விலகாமல் பார்த்து கொள்கிறார்கள். அதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயம். மாறும். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.